பூக்கள்னாவே அழகுதாங்க. அது வாசனை இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. இந்த பூவில் பெருசாக வாசனை வராது. ஆனால் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. வெயில் காலத்தில் மட்டும்தான் பூக்கும். இது கிழங்கு வச்சிங்கன்னா போதும், நிறைய செடி பரவிடுங்க. நிறைய கிழங்கு எடுத்து நட்டுனோம்னாவே போதும். இது பார்த்திங்கன்னா வாசனையான ரோஸுங்க. இதை முகர்ந்து பார்த்தாவே நான் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் சுரபி நர்சரியில் வாங்கினேங்க. இது நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. இது வந்து இட்லி பூங்க. இட்லி பூவில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது வந்து ஒரு சின்னதாக பூக்கிற மாதிரிங்க. இதுக்கு கொஞ்சம் வெயில் இருந்திருந்துன்னு வைங்களேன், நிறைய பூக்கள் பூத்துருக்கும். இதுவும் அப்படிதாங்க, வாசனை இல்லாத மலர் தான் இட்லி பூக்களும். ஆனால் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு செடி இருந்தாவே போதும், அவ்வளோ பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடி நிழலில் இருக்கிறதுனால அப்பப்போ தாங்க பூக்குது. நான் முதல்ல ஒரு செடி வச்சுருந்தேன். அது வந்து 12 மாதமே பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூக்கள் பேசாதுங்க, ஆனால் மனசுக்கு நிறைய சொல்லிடுங்க. அந்த மாதிரி தாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இந்த நாளை இனிமையாக்க இயற்கை கொடுத்த அன்பு பரிசு தாங்க இந்த பூக்கள். உங்களுக்கும் நான் வந்து இந்த பூக்களை காண்பிச்சதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமைய என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்களுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.